குறள் எண் 171. பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற் றன்று. விளக்க உரை. பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாகக் கூட ஒருவன் கொள்ளக்கூடாது. குறள் எண் 172. வில்லேர் உழவர் பகைகொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. விளக்க உரை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம், ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது. குறள் எண் 173. ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகைகொள் பவன். விளக்க உரை. தனியாக நின்று பலரின் பகையை தேடிக் கொள்பவனை ஆணவம் பிடித்தவன் என்பதை விட அறிவிலி என்பதே பொருத்தமாகும். குறள் எண் 174. பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடை யாளன் தகைமைக்கண் தன்கிற் றுலகு. விளக்க உரை. பகைவர்களையும் நண்பர்களாகக் கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றி புகழும். குறள் எண் 175. தன்றுணை இன்றால் பகை இரண்டால் தானொருவன் இன்றுணையா கொள்கவற்றின் ஒன்று. விளக்க உரை. தனது பகைவர்கள் இரு பிரிவினராக இயங்கும் நிலையில் தனக்கு துணையாக யாருமின்றித் தனியாக இருப்பவர் அந்த பகைவர்களில் ஒருவரை துணையாக கொள்ள வேண்டும். குறள் எண் 176. தேரினும் தேராவிடினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல். விளக்க உரை. பகைவரைப் பற்றி ஆராய்ந்து தெளிவடைந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதற்கிடையே ஒரு கேடு வரும்போது அந்த பகைவருடன் அதிகம் நெருங்காமல் நட்பு காட்டியும் அவர்களை பிரிந்து விடாமலேயே பகை கொண்டும் இருப்பதே நலமாகும். குறள் எண் 177. நோவற்க நொந்த தரியார்க்கு மேவற்க மென்மை பகைவர் அகத்து. விளக்க உரை. தனது துன்பத்தை பற்றி அதனை அறியாமல் இருக்கும் நண்பர்களிடம் சொல்லக்கூடாது, தனது பலவீனத்தை பகைவரிடம் வெளிப்படுத்திவிடக்கூடாது. குறள் எண் 178. வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு. விளக்க உரை. வழிவகை உணர்ந்து தன்னையும் வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பும் தேடிக் கொண்டவரின் முன்னால் பகையின் ஆணவம் தானாகவே ஒடுங்கிவிடும். குறள் எண் 179. இளைதாக முள்மரம் கொல்க களையினர் கைகொல்லும் காழ்த்த இடத்து. விளக்க உரை. முள்மரத்தை அது சிறிய கன்றாக இருக்கும்போதே கிள்ளி எறிவது போல பகையையும் அது முற்றுவதற்கு முன்பே வீழ்த்திட வேண்டும். குறள் எண் 180. உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயற்பவர் செம்மல் சிதைக்கலா தார். விளக்க உரை. பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடிருப்பதாக நிச்சயமாகச் சொல்ல முடியாது.